கல்யாணமான பிறகும் தாயாரும் சரி தகப்பனாரும் சரி அதிகம் கூடியிருந்தது அடியேனுடைய தமையனாரிடம்தான். அதனால் இப்போது தங்களோடு இருக்கும் நாட்களில் முன்பிருந்த ஏக்கம் இல்லாமல் மிகவும் மன நெகிழ்வோடு இருக்கிறேன். இந்த சமயத்தில் தாங்கள் புறப்படுகிறேன் என்பது அடியேனுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. ஆமாம் தாயே, இவர் சொன்னது முற்றிலும் உண்மை. தாங்கள் சொன்னது போல் என் மாமியாருக்கு கூட இருந்து ஏதோ எத்கெஞ்சுது பார்த்து கொண்டது போலத்தான் இந்த அடியவளின் மனநிலையும் இருந்தது. அந்த பாக்கியம் இன்னும் சற்று நீடிக்கும் வகையில் சிறிது நாட்கள் இங்கேயே தங்கக்கூடாதா தாயே? தாயே, அடியேனுக்கு ஆச்சாரியர் சஞ்சாரம் செய்து வரும்போது அடியேனுடைய இந்த குடிலில் ஒரு சில நாட்கள் எழுந்தருளி இருந்து அடியேனும் அவருக்கு கைங்கரியம் செய்யும் பாக்கியம் ஏற்பட்டால் பிறவிப் பயனை அடைந்திருப்பேனே என்று கூட அடியேன் நினைத்திருக்கிறேன். ஆனால் தாங்கள் இப்போது இங்கு எங்களோடு தங்கியிருப்பது ஒரு விதத்தில் ஆச்சாரியருக்கே சேவை செய்வது போன்ற உணர்வை ஏற்படுத்துகிறது. எனவே தாங்கள் சிறிது காலம் இங்கேயே தங்கியிருக்க வேண்டும் தாயே. ஆச்சாரியருக்கு சேவை செய்வது போல் உணர்வதாகச் சொன்னாய். அதேபோல் நானும் இங்கிருந்து புறப்பட வேண்டும். அப்படி புறப்பட்டால்தானே நானும் ஆச்சாரியரை தரிசித்து கைங்கரியமும் செய்ய முடியும். எவ்வளவு நாள்தான் நான் ஆச்சாரியரை தரிசிக்காமல் இருப்பது? அதனால் நான் புறப்பட்டே ஆக வேண்டும். தாயே, தாங்கள் 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 என்ன சொல்கிறீர்கள்? மறுபடியும் ஆச்சாரியரை? தாயே, இது எப்படி சாத்தியமாகும்? நீ அதிர்ச்சி அடையும்படி ஒன்றும் இல்லை. நானும் பழைய பக்குவமற்ற ரங்கநாச்சியார் இல்லை. என்று என் ஆச்சாரியரால் அனுக்கிரகமாக பஞ்ச சம்ஸ்காரம் பெற்று ஆசிகளையும் அடைய பெற்றேனோ அப்பொழுதே இந்த ரங்கநாச்சியம் பக்குவம் அடைந்து விட்டாள். எனவே நீ உன் வீண் கவலையை விடு. நான் சொல்ல வந்தது என்னவென்றால், ஆச்சாரியர் அன்போடு முன்பு உனக்கு அளித்திருந்த ஸ்ரீகிருஷ்ண விக்கிரகத்தை மிகவும் உள்ளக்களிப்போடு நீ எனக்கு அளித்திருந்தாய் அல்லவா? அவ்விக்கிரகத்தில் உறையும் பகவானை, கீதாச்சாரியனை என் ஆச்சாரியராகவே பாவித்து ஆராதித்து வருகிறேன். அவருக்கு என் மாற்று பெண் வேதநாயகியும் தெய்வக்கரசு நம்பியும் நான் அங்கிருந்து புறப்பட்டது முதல் இது நாள் வரை ஆராதனை செய்து கொண்டு வருகிறார்கள். இருப்பினும் இந்த அடியவள் அந்த கீதாச்சாரியனை வெகு நாட்களாக பிரிந்து இருக்கலாமா? எனவேதான் நான் இங்கிருந்து புறப்பட ஆயத்தமாகி இருக்கிறேன். இருந்தாலும் தாயே. மேகவல்லி, அவர்களை தடுக்க வேண்டாம். தாயார் சொன்ன விஷயத்தில் உள்ள நியாயம் அடியேனை அவர்களிடம் மறுபேச்சு பேச முடியாமல் செய்துவிட்டது. ஆச்சாரிய கைங்கரியம் அப்படிப்பட்டது, எக்காலத்திலும் கைகொள்ள வேண்டியது. தாயே, இனியும் தாங்கள் புறப்படுவதை அடியேன் மறுத்துரைக்க முயலவில்லை. தங்கள் சங்கல்பப்படி தாங்கள் நாளையே புறப்படலாம். எப்போது தங்கள் மனதிற்கு இங்கு வரவேண்டும் என்று தோன்றினாலும் தாங்கள் அவசியம் இந்த மூத்த புத்திரனின் அகத்திற்கு வரவேண்டும். எதுவும் சமாதானம் சொல்கின்ற வகையில் இல்லாமல் ஆச்சாரிய விக்கிரகத்தினுடனேயே தாங்கள் இங்கு வந்து தங்க வேண்டும். நீயும் இவளை அழைத்துக் கொண்டு அங்கு அடிக்கடி வந்து போய்க் கொண்டிரு. ஆகட்டும் தாயே. மேகவல்லி, நீங்கள் இருவரும் உள்ளே செல்லுங்கள். இதோ நான் வந்து விடுகிறேன். அம்மா, நான் வேண்டுமானால்? இல்லை மேகவல்லி, நீங்கள் இருவரும் செல்லுங்கள். இதோ வந்து விடுகிறேன். வா. அம்மா, என்ன சிந்தனை? எதுவும் இல்லை ராமானுஜா. அமுது உட்கொண்டாயா? அமுது இல்லை ராமானுஜா. என்னம்மா இது? நேரம் நண்பகலை தாண்டிவிட்டது. நான் அமுது உட்கொள்ளவில்லை என்பதை நீ கேட்ட பின்புதான் உணர்கிறேன்.
ஏனோ உட்கொள்ள வேண்டும் என்றும் எனக்கு தோன்றவில்லை. ஏனம்மா, பசி எடுக்கவில்லையா? இப்பொழுதெல்லாம் பசிக்கிறதா இல்லையா என்று கூட தெரியவில்லை. ஏதேதோ சிந்தனைகள். அம்மா, நாம் இந்த அகத்திற்கு வந்து பல நாட்கள் ஆகிவிட்டது. இன்னும் பழைய நினைவுகளிலேயே மூழ்கியிருக்காதே. அப்படி என்று சொல்ல முடியவில்லை. ஏதோ சொல்லத் தெரியாத ஒரு உணர்வு. அம்மா, நீ இப்படி இருந்தால் நாங்கள் எப்படியம்மா நிம்மதியாக இருக்க முடியும்? எனக்கு ஒன்றுமில்லை ராமானுஜா. நீ ஏன் என்னை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? என்னம்மா கேள்வி இது? உன்னை பற்றி நினைக்காமல் எப்படியம்மா இருக்க முடியும்? உன்னுடைய இந்த விரக்திக்கு காரணம் எனக்கு நன்றாகவே தெரியும். நாம் இங்கு வந்து இத்தனை நாட்கள் ஆகிய பின்பும் அப்பாவையே நினைத்துக் கொண்டிருந்தால் அவ்வளவு எளிதில் மறக்கக்கூடிய விஷயமா அது? எத்தனை ஆண்டு காலம் நான் அவருடன் வாழ்ந்திருக்கிறேன். அவர் இல்லை என்பதும் இனிமேல் வரவே மாட்டார் என்பதும் ஜீரணிக்க கடினமாக இருக்கிறது. அவ்வளவு எளிதாக அந்த நினைவுகளிலிருந்து வெளிவருவதும் கடினம்தான். இதையெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாது. புரிகிறதம்மா. அடியேனாலும் அவர் மறைவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன், தஞ்சாவாலும் கூட மறக்க இயலவில்லை. ஆனால் சில நிகழ்வுகளை கடந்துதான் நாம் வாழ வேண்டும். அதனால் தானே ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து நாம் இங்கு காஞ்சியம்பதிக்கு வந்திருக்கிறோம். உன்னுடைய இந்த நிலைக்கு காரணம் நீ வெளியே எங்கும் செல்லாமல் அகத்துக்குள்ளேயே முடங்கி கிடப்பதுதான். வெளியே சென்று மற்றவர்களுடன் பழக ஆரம்பித்தால் உன்னுடைய இந்த தனிமையும் விலகும், சிந்தனையிலிருந்தும் விலக முடியும். சுவாமி, நானும் பலமுறை இதை அம்மாவிடம் சொல்லிவிட்டேன். எத்தனையோ திவ்ய கஷேத்திரங்கள் உள்ளன. எங்காவது செல்லலாம் என்றால் காது கொடுத்து கேட்க மாட்டேன் என்கிறார். ஏனம்மா இந்த பிடிவாதம்? ராமானுஜா, வெளியே செல்வதற்கும் ஒரு மனம் வேண்டும். அதை நாம் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அங்கு எனக்கென்று பலர் இருந்தனர். அமுதா மாமி, பாட்டி போன்றவர்கள். ஒருவேளை பட்டு இங்கிருந்திருந்தால். வேண்டாம் அம்மா, பட்டுவை பற்றி பேச வேண்டாம். இங்கோ எனக்கு ஒரு அறிமுகமும் இல்லை. யாருடைய பரிச்சயமும் இல்லை. எந்த துணையும் இல்லை. அம்மா, நமஸ்காரம். 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 அம்மா, இவர்கள் பெயர் ஜானகி. இங்குள்ள வரதராஜ பெருமாள் கோயில் பிரதான பட்டரின் அகத்துக்காரி. அப்படியா? ஆமாம். திருக்கச்சி நம்பி சுவாமிகள் உங்கள் எல்லோரை பற்றியும் எங்களிடம் சொல்லி இருக்கிறார். நான் அன்றே அவரிடம் சொன்னேன், இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துடன் சிநேகம் வளர்த்துக் கொள்வது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்று. அதுவும் ராமானுஜனை போன்ற ஒரு உத்தமமான பிள்ளையை பெற்றெடுத்தவரை காண வேண்டும் என்ற ஆவல் அன்றே என் மனதில் தோன்றிவிட்டது. அதுதான் உங்களை பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன். மிக்க சந்தோஷம். மடை திறந்தால் போல் பேசுகிறாய். அதற்கு காரணம் உங்களை பார்த்ததால் ஏற்பட்ட பரபரப்பு. பொதுவாக நான் யாருடனும் அதிகமாக பேசுவதோ பழகுவதோ கிடையாது. நீ தஞ்சாதானே? ராமானுஜனுக்கு நன்றாக பொருத்தமாக இருக்கிறாய். நீங்கள் இருவரும் தம்பதி சமேதராக வெகு காலம் ஒன்றாக வாழ வேண்டும். இந்தா. சுவாமி, இப்பொழுதுதான் வெகு நாட்களுக்கு பிறகு அம்மாவின் முகத்தில் புன்னகையை பார்க்கிறேன். சில சமயம் சில பேரை பார்த்ததுமே நமக்குள் ஒரு ஈர்ப்பு ஏற்படும். பல நாட்கள் பழகிய ஒரு உணர்வு ஏற்படும். அந்த உணர்வுதான் ஜானகியை பார்த்ததும் எனக்குள் ஏற்படுகிறது. என் சிறு வயது சிநேகிதி குமுதவல்லியைப் போலவே இருக்கிறாள். இவளை பிடித்து போனதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ராமானுஜா, இனி உன் அம்மாவை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம். நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் உள்ளே சென்று உங்கள் மற்ற வேலையை கவனியுங்கள். நீங்கள் இங்கு வந்தது மனதிற்கு மிகவும் ஆறுதலாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறது. நீங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருங்கள், நாங்கள் வருகிறோம். காந்திமதி மாமி, உங்களை சரிவர பார்த்துக் கொள்வது இனி என் பொறுப்பு. எப்பொழுதெல்லாம் அவகாசம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நான் வருவேன். நீங்களும் எங்கள் அகத்திற்கு வர வேண்டும். அவசியம் வருகிறேன். நீங்கள் அகத்தை விட்டு வெளியே எங்கும் செல்வதில்லை என்று ராமானுஜன் குறைப்பட்டுக் கொண்டான். இனி என்னுடன் வாருங்கள். என்னுடைய மற்ற சிநேகிதிகளையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். உங்கள் தனிமையை போக்க வேண்டியது என் பொறுப்பு. மாமி,
இப்படி தூணில் சாய்ந்தவாறு வாடிய முகத்துடன் இருப்பதை தவிர்த்து விடுங்கள். எல்லாவற்றிற்கும் நம் மனம்தான் காரணம். மற்றவர்களுடன் பேசி பழகினாலே மனதில் ஒரு கலகலப்பு ஏற்படும். ராமானுஜன் சொல்லி இருக்கிறான், நீங்கள் புன்னகைத்தால் கொள்ளை அழகாக இருப்பீர்களாமே. அந்த சிரிப்பை நானும் ஒருமுறை பார்க்கிறேனே. இது போதாது மாமி, இன்னும் சற்று பிரசன்னமாக. சுவாமி, வந்து விட்டாயா? சன்னதியில்தான் வெகு நேரம் காத்திருந்தேன். நீ வரக்கானோமே என்றுதான் புறப்பட்டேன். சென்றுவிட்டு உடனே திரும்புகிறேன் என்றாயே. தாமதத்திற்கு பொறுத்தருள வேண்டும் சுவாமி. கோயில் மணிமாட விளக்கிற்காக என்று நெய்யை உருக்கி வைத்திருந்தாள் விஜயாம்பாள். அதை எடுத்து வரலாம் என்றுதான் அகத்திற்கு ஓடினேன். போன இடத்தில் அடியேனின் தகப்பனாருக்கு மிகவும் நெருக்கமானவர், பெரிய பண்டிதர், மிகவும் வயதில் மூத்தவர் அகத்திற்கு வந்திருந்தார். அதுவும் வெகுநாள் கழித்து வந்திருக்கிறார். ஆகவே உடனே புறப்பட முடியவில்லை. ஓ, அதுதானா விஷயம்? வந்த விருந்தாளிகளிடம் 4 நல்வார்த்தைகள் பேசாது கிளம்புவது முறையாக இருக்காதுதான். 4 நல்வார்த்தைகள் அடியேன் பேசினேன் என்பதை விட அவர் ஒரு விசேஷத்தை பற்றி சிலாகித்துச் சொன்னார். அவ்விஷயம் முன்பே அடியேன் அறிந்ததாக இருந்தாலும் எங்கிருந்தோ வந்த ஒருவர் சொல்லிய போது அடியேனை அறியாமல் அதில் ஓர் ஈர்ப்பு வந்துவிட்டது. அப்படி என்ன விசேஷத்தை அப்பெரியவர் சொன்னார் பெரிய நம்பி? அவர் வசிப்பதோ பாண்டிய நாட்டைச் சேர்ந்த திருக்குறுங்குடி திவ்ய தேசத்திற்கு அருகில். ஆனால் விசேஷமாக பேசியதோ திருமலை நம்பியின் மருமகன் ராமானுஜனைப் பற்றி. என்னப்பா சொல்கிறாய் நீ? உண்மையைத்தான் சொல்கிறேன் சுவாமி. அவர் என்னிடம், காஞ்சியம்பதியில் ராமானுஜன் என்பவனைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா? அவன் வேதாந்தத்தில் வரும் ஸ்லோகமான கப்யாசம் புண்டரீகம் பற்றி ஒரு விசேஷார்த்தம் சொன்னானாமே. தன் விளக்கத்தால் தான் பயிலும் பாடசாலையின் ஆசானையே அவன் வாயடைக்கச் செய்து விட்டானாமே என்று சொன்னார். அன்று தாங்கள் இது பற்றி கூற கேட்ட அடியேன், இன்று வந்தவர் இப்படி பாராட்டி பேசவும் இவ்விஷயத்தில் உள்ள மேன்மையும் முக்கியத்துவமும் இன்னும் அடியேனை மோகிக்கச் செய்துவிட்டது. பெரிய நம்பி, இதை கேள்விப்பட்ட அனைவருமே மோகித்து ஆச்சரியப்பட்டுத்தான் போவார்கள். காரணம், அப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை ராமானுஜன் அளித்திருக்கிறான். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இங்கு நின்று அடியேனும் அதை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆம் பெரிய நம்பி, கேள்விப்பட்ட அன்றிலிருந்தே அடியேனின் சிந்தையில் அவ்விஷயமே திரும்ப திரும்ப வலம் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணமான ராமானுஜனை பற்றியே நெஞ்சம் நினைக்கிறது. அந்த ராமானுஜனுக்கும் அடியேனுக்கும் ஏதோ ஒரு இனம் புரியாத தொடர்பு இருப்பதாகவே தோன்றுகிறது. ஜென்ம ஜென்மாந்தர பந்தம் என்பார்களே, அப்படி ஒரு உணர்வு. அது மட்டுமல்ல, பகவானின் பூரண அனுகிரகத்தை பெறாமல் வேதாந்த மந்திர வாக்கியத்திற்கு இப்படி ஒரு விளக்கத்தை யாராலுமே கூற முடியாது. அப்படி ஒரு விசேஷ அர்த்தம் சொன்ன ராமானுஜனை காணவே அடியேனின் உள்ளம் துள்ளி பாய்கிறது. சுவாமி, சதா சர்வ காலமும் இந்த அரங்கனின் சந்நிதி விசேஷத்தை பற்றியும் அவனது மேன்மையை பற்றியுமே பேசி வரும் தாங்கள், தங்கள் திருவாயால் இப்பொழுதெல்லாம் ராமானுஜனை பற்றி இவ்வளவு சிலாகித்து பேசுவது அடியேனுக்கு மிகவும் ஆச்சரியத்தையும், ஏன் கொஞ்சம் பொறாமையையும் ஏற்படுத்துகிறது. ஏன்? எதனால் பெரிய நம்பி? வேறொன்றும் இல்லை சுவாமி. எத்தனையோ பேர்கள் இந்த கருணாமூர்த்தியான ஆச்சாரியன் மனதில் இடம் பிடிக்க மாட்டோமா என்ற ஏக்கத்தில் இருக்க, எங்கோ இருக்கும் ஒருவனான ராமானுஜன் தங்கள் சிந்தையில் நிறைந்திருக்கிறான் என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயம். அடியேன் அப்பாக்கியம் பெறவில்லையே என்று மனம் ஏங்குகிறது. ஒருவேளை அவனைப் பற்றிய தங்கள் சிந்தனையே ராமானுஜனை ஓர் உயர்ந்த இடத்தில் பரிணமிக்க வைக்கிறது என்று தோன்றுகிறது. பெரிய நம்பி, சமீப காலமாகத்தான் ராமானுஜனை பற்றி நினைக்கிறேன் என்று இல்லை.
சிறு பிராயம் முதலே அவன் நிகழ்த்திய பல அற்புதச் செயல்கள், அவனது அசாத்தியமான சாஸ்திர ஞானம், புரட்சிகரமான காரியங்கள் என்று இப்படி எவ்வளவோ. அவ்வளவு ஏன், சம்பிரதாயத்தை திறம்பட நடத்தக்கூடிய முழு திறமையும் அவனிடம் இருக்கிறது. வெறும் ஞானமோ ஆச்சார அனுஷ்டானமோ அல்லது தகுதியோ மட்டும் போதுமானதல்ல. அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து வழி நடத்தி அந்த பகவானை அடையச் செய்யக்கூடிய பக்குவம் இருக்கிறதே, அது அவசியம் வேண்டும். ராமானுஜனுடைய மாமா திருமலை நம்பியாலும் தகப்பனார் சோமயாஜியாலும் எப்போதும் தன்னை கடையேன் கடையேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பானே அந்த திருக்கச்சி நம்பி, அவனாலும் தான் அப்பக்குவம் ராமானுஜனுக்கு பூரணமாக கிடைத்திருக்கிறது. அதற்கு மேலேயும் அவனுக்கு ஒரு மேன்மை கிடைக்க வேண்டும் என்று அடியேன் ஆசைப்படுகிறேன். அதற்கு அவசியம் ராமானுஜனை அடியேன் பார்த்தே ஆக வேண்டும். அதற்கென்ன சுவாமி? ஏற்கனவே திருமலை நம்பியும் சரி, திருக்கச்சி நம்பியும் சரி, ராமானுஜனை இங்கு அழைத்து வந்து தங்களை தரிசிக்க வைக்கிறோம் என்று தங்களிடம் தெரிவித்தார்களே, தாங்கள்தான் வேண்டாம் என்று தடுத்து விட்டீர்கள். இப்போது ஒன்றும் பாதகமில்லை. அடியேன் வேண்டுமானால் காஞ்சியம்பதிக்குச் சென்று ராமானுஜனை கையோடு அழைத்து வருகிறேன். வேண்டாம் பெரிய நம்பி, அன்று சொன்னதைத்தான் இன்றும் சொல்கிறேன். ராமானுஜனை இங்கு வரவழைத்து பார்ப்பது முறையன்று. அடியேன் அவன் இருப்பிடம் சென்றுதான் அவனை காண வேண்டும். இப்போது ராமானுஜன் காஞ்சியில் வசிப்பதாக அறிகிறேன். எனவே காஞ்சியம்பதி செல்லப் போகிறேன். சுவாமி, தங்களின் உடல்நிலையை சற்று கருத்தில் கொள்ளுங்கள். பெரிய நம்பி, இது உடல் சம்பந்தப்பட்ட விஷயமல்ல, உள்ளம் சம்பந்தப்பட்டது. அதற்கான தெம்பை அந்த அரங்கன் அடியேனுக்கு அருள்வான். அதற்குண்டான பிரார்த்தனையை அவன் முன் வைத்து விட்டேன். இங்கிருந்து அடியேன் ஒரு அடி எடுத்து வைத்து காஞ்சிக்கு புறப்பட்டேன் என்றால், ஒரு எல்லை வரை அரங்கன் என்னை வழிநடத்திச் செல்வான். காஞ்சி எல்லையை மிதித்தவுடன் வரதன் என் கைப்பிடித்து தன் சன்னதி நோக்கி அழைத்துச் சென்று விடுவான். இப்படி ஒவ்வொரு எல்லையிலும் பகவானின் கருணை அடியேனை கைப்பிடித்து அழைத்துச் சென்று விடும். நீ எதற்கும் கவலைப்படாதே. அடியேன் காஞ்சிபுரம் செல்ல வேண்டும். அதற்குண்டான ஏற்பாடோடு தயாராக இரு. ஆகட்டும் சுவாமி. ஆனால் அதில் எனக்கு ஏன் இழுக்கிறாய்? இல்லை, நீங்கள் சொல்ல வந்த ஆனந்தம் சிறிது நாட்களாக உங்கள் முகத்தில் காணவில்லையே குருநாதா. பெரியப்பா, இதுக்கு மேல இவங்க இந்த வீட்டுல இருந்தாங்கன்னா நமக்கு மரியாதையே கிடையாது. இப்பவே கணக்கு முடிச்சு இவங்களை வேலை விட்டு தூக்குற.